இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் எடுத்துருந்தோம். அந்த பெரிய ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஜிபி 2000 ஜிபி ஸ்டோரேஜ் கொண்டது. சின்ன ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 500 ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் கொண்டது. சரி, இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதுக்கான எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு சின்னதை போட்டு பார்க்கும்போது உள்ள டிஸ்க் சுற்றுது, ஆனால் டேட்டா காமிக்க மாட்டேங்குது. இன்னொரு சின்ன ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணி பார்க்கும்போதும் அதே ரியாக்ஷன் தான். சரி, என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் மெத்தடில் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது டிஸ்க் பார்ட்டில் போயிட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக 140 ஜிபி சைஸுக்கு ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட் வந்து அலோகேட் ஆகாமல் இருந்தது. இது வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹார்ட் டிஸ்கோட சைஸ் தான். சில நேரங்களில் ஹார்ட் டிஸ்க் நம்ம எதுவும் தெரியாமல் நோண்டி விட்டோம் அல்லது ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அன்அலோகேட் ஆகும். இதுக்கு பெருசாக சொல்யூஷன் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி அலோகேட் பண்ணி விட்டாலே போதும். ஸ்டோரேஜ் வந்து நமக்கு மை டிஸ்கில் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ எந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகாமல் கிடந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணீங்களே அதை பண்ணாலே ஒர்க் ஆகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது ஒர்க் ஆகாத ஹார்ட் டிஸ்கை செக் பண்ண வேண்டிய மெத்தடில் ஒன் ஆஃப் த ஸ்டெப்பு. இது ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மற்ற பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அது எதுவுமே டிஸ்க்கு கூட சுற்றலை. அதனால் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி அறிஞ்சு பார்த்தோம். கடைசியில் அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் ஒர்க் ஆக வச்சோமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலை நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.